என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாரு. இஸ் ஜஸ்ட் 40 இயர்ஸ் ஓல்ட். டெய்லி ஜிம் போவாரு. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவாரு. சிகரெட், ஆல்கஹால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா சடனா அவருக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க. பை த டைம் ட்ரீட்மெண்ட் 60% முடியும்போதே பில் 80,000 டிக்கெட் வந்துருச்சு. ஆனா அவர் கையில இருந்து ஒரு 10% அமௌண்ட் கூட வெளியாகல. அவங்க பேரண்ட்ஸும் ரிச்லாம் இல்ல. சிம்பிள் ரீசன் அவரு 21 இயர்ஸ் ஓல்ட்ல நல்லா ஹெல்த்தியா இருக்கும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சோனே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தாரு. அந்த சிங்கிள் டிசிஷன் தான் இப்ப அவரை காப்பாத்திடுச்சு. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ் வரும்போது மக்கள் என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கோல்ட விப்பாங்க. பர்சனல் லோன் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றாங்க. மந்த்லி 200ல இருந்து 300 ரிங்கிட் குள்ள தான் இருக்கும் பிரீமியம். அத ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தள்ளி தள்ளி போட்டுறான். பட் பர்சனல் ஃபைனான்ஸ்ல இந்த அப்புறம் பாத்துக்கலாம்னு இந்த வார்த்தை தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. ஸோ நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கும் போதே அந்த 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு ஏதாவது இல்னஸ் டயக்னோஸ் பண்ணோன்னே அப்ப நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிபெண்ட். உங்ககிட்ட காசு இருக்கு. யூ கேன் பே யுவர் மெடிக்கல் பில்னா டசன்ட் மேட்டர். பட் லிவிங் இன் அ மிடில் கிளாஸ் லைஃப் யூ மஸ்ட் ஹேவ் மெடிக்கல் காசு. ஹெல்த்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது எப்படின்னு நான் கைட் பண்றேன். சைனிங் ஆஃப் பி கோகிலர்.